முக்காடு என்பது மரியாதையும் பணிவும் அடக்கமும் கொண்ட ஒரு அடையாளமாகும். முக்காடு அல்லது தலையை மூடி அணிதல் என்பது பல சமயங்களிலும் கலாச்சாரங்களிலும் மரியாதையின் வெளிப்பாடு என கருதப்படுகிறது. வேதாகமத்திலும் இதற்கான ஆவிக்குரிய அர்த்தங்கள் சொல்லப்பட்டுள்ளது. அது வெளிப்புற அலங்காரம் அல்ல, அது ஒரு பெண்ணின் உள்ளத்தின் பணிவையும் கடவுளின் ஒழுங்கையும் மதிக்கும் அடையாளமாகும். தன் தலையை மூடாமல் ஜெபிக்கிறவளோ தீர்க்க தரிசனம் செய்கிறவளோ தன் தலையை கேவலப்படுத்துகிறவளாயிருக்கிறாள். ஆகையால் ஒரு பெண் தலையை மூடவில்லையெனில் அவள் தலைமயிரையும் அறுத்துவிடட்டும். ஆனாலும் தலைமயிர் அறுத்தலும் தலையை சவரம் செய்தலும் கேவலமாக இருந்தால் அவள் தலையை மூடிக்கொள்ளட்டும் என்று 1 கொரிந்தியர் 11:5 கூறுகிறது. பெண்கள் தன் தலையின் மேல் அதிகாரத்தின் அடையாளமாக தலையை மூடிக்கொள்ள வேண்டும். அதுவே தேவதூதர்களின் நிமித்தமாகும் என்று 1 கொரிந்தியர் 11:10 கூறுகிறது. பெண்ணின் தலைமயிர் அவளுக்கு பெருமை, ஏனெனில் அவளுடைய தலைமயிர் அவளுக்கு மூடுபாவாடையாக கொடுக்கப்பட்டுள்ளது என்று 1 கொரிந்தியர் 11:15 கூறுகிறது. முதலில் முகக்கூடு மரியாதையின் அடையாளம். வேதாகம கடவுளின் ஒழுங்கை வெளிப்படுத்துகிறது. கடவுளின் தலை கிறிஸ்து, கிறிஸ்துவின் தலை மனிதன், மனிதனின் தலை பெண். அதனால் ஒரு பெண் தலையை மூடுவது அவளின் மரியாதை மற்றும் கடவுளின் ஆட்சியை ஏற்றுக்கொள்ளும் அடையாளமாகும். முகக்கூடு அதிகாரத்தின் அடையாளம். வேதாகமம் கூறுகிறது, பெண் தன் தலையின் மேல் அதிகாரத்தின் அடையாளமாக தலையை மூடிக்கொள்ள வேண்டும். இது அவளின் பலவீனத்தை காட்டுவது அல்ல, மாறாக அவளின் ஆன்மீக மதிப்பையும் கடவுளுக்கு சிருஷ்டிக்கப்பட்ட ஒழுங்கையும் ஏற்றுக்கொள்வதையும் காட்டுகிறது. மூன்றாவது, முகக்கூடு பணிவும் பரிசுத்தமும். முகக்கூடு அணிவது வெளிப்புற ஒழுக்கம் மட்டுமல்ல, அது உள்ளத்தின் பணிவையும் கடவுளின் முன் தாழ்மையையும் வெளிப்படுத்துகிறது. ஜெபத்திலும் ஆராதனையிலும் தலையை மூடுவது கடவுளின் ஆவிக்குரிய ஆட்சிக்கு கீழ்ப்படிதல் என காட்டுகிறது. 4. முகக்கூடு பெண்களின் கண்ணியம். பெண்ணின் தலைமயிர் அவளுக்கு பெருமை என வேதாகமம் கூறுகிறது. அதனால் அந்த அழகை பரிசுத்தத்துடன் காக்கும் அடையாளமாக முகக்கூடு விளங்குகிறது. அது வெளி அலங்காரம் அல்ல, ஆவிக்குரிய அழகு ஆகும். எனவே முக்காடு அணிதல் என்பது கட்டாய விதியல்ல, ஆனால் வேதாகமத்தின்படி அது மரியாதை, பணிவு மற்றும் கடவுளின் ஒழுங்குக்கு கீழ்ப்படிதல் என்னும் ஆன்மீகம் அர்த்தம் கொண்டது. ஒரு பெண் தலையை மூடுவது அவள் கடவுளின் முன் பணிந்திருப்பதையும் தேவதூதர்களின் முன்னிலையில் மரியாதையாக நிற்பதையும் வெளிப்படுத்துகிறது. அதனால் முக்காடு என்பது ஒரு பழக்கமல்ல, அது புனித அடையாளம். அதன் மூலம் பெண் தனது ஆன்மீக மதிப்பையும் கடவுளின் ஒழுங்கையும் காக்கிறாள்.